Hi friends, welcome to Arun Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களோட ரெட்மி மொபைலில் இந்த லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய இந்த எம்ஐ ப்ரௌசர் சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் வந்து இல்லாமல் போயிருக்கும். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரௌசர் எப்படி மறுபடியும் உங்களோட ரெட்மி மொபைலுக்கு எனேபிள் பண்ணுற சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே வரக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பேட்ரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு கீழே கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து மேனேஜ் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ரெண்டாவதாக அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு. கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே காட்டும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் மார்க் இருக்கும், அந்த சர்ச்சில் போய்ட்டு ப்ரௌசர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ப்ரௌசர் வந்து வரும். மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் சர்வீசஸ், இந்த லோகோ போட்டு தான் முதல்ல வந்து ப்ரௌசர் இருக்கும். இப்போ வந்து இது வந்து ப்ரௌசர் கிடையாது, அது சும்மா ப்ரௌசர் சர்வீஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது கீழே இருக்கு பாருங்கள், எம்ஐ ப்ரௌசர். இதுதான் வந்து ப்ரௌசரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, எம்ஐ ப்ரௌசர்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ஸ் ஷாப்பு பக்கத்தில் எனேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து எனேபிள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட எம்ஐ ப்ரௌசர் வந்து எனேபிள் ஆகிடும். நான் வந்து ஏற்கனவே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து எனக்கு வந்து எனேபிள் காட்டல, டிசேபிள்னு சொல்லிட்டு மட்டும்தான் காட்டுது. அது எனேபிள் கட்டி அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து அந்த எம்ஐ ப்ரௌசர் வந்து மறுபடியும் எனேபிள் ஆகிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ஐ ப்ரௌசர் நான் ஏற்கனவே வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எனேபிள் இருக்க மாதிரி கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த எம்ஐ ப்ரௌசர் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை நல்லதொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.